அனைவருக்கும் வணக்கம். சென்னை வெள்ளத்துல மிதக்கிறது, நம்ம வெள்ளம் வந்த உடனே பயந்து போய் கார்களை கொண்டு போய் பாலத்துல விடுறது, அப்புறம் முன்னாடியே கிராமங்கள்ல வீடுகள் இருந்ததுன்னா ஊரை விட்டு காலி பண்ணுவோமான்னு யோசிக்கிறது, பொருட்களை இழக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா 2025 மழையில நம்ம தயாராயிட்டோமா? இல்ல இந்த வருஷமும் டிராக்டர் கொண்டு வந்து ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு தண்ணிய மோட்டர் வச்சு ஊத்த போறோமான்றது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃப்ளட் மிட்டிகேஷனுக்காக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த 40வது மானியக்குழு அறிக்கையில சென்னை மாவட்டம், நமக்கு சவுத் சென்னை தான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடியது. ஏன்னா அது ஒரு பள்ளமான ஏரியா. கோலம் பேசின்ல ஆறுகள் கிடையாது. அது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் தண்ணியை கொண்டு தேங்கி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒக்கேமடு வழியா இந்த முட்டுக்காடு, பக்கிங்ஹாம் கால்வாய் வழியா முட்டுக்காடுல கடல்ல ட்ரெயின் ஆகணும். அது ஒரே சீராதான் கால்வாய்ங்கிறதுனால அது கிராவிட்டி எல்லாம் கிடையாது. பள்ளத்தை நோக்கி பள்ளமா இருந்துன்னா மேடுல இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும்போது தண்ணி வேகமா ஓடும். ஆனா இது ஒரு தொட்டி மாதிரி தான். அந்த இடத்துல போய் தண்ணி தங்கணும். அலை உள்ள வரும்போது தண்ணி இங்க பின்னபடி வரும். அலை அங்க போகும்போது, கடல் அலை கீழே போகும்போது இந்த தண்ணி அங்க தொட்டில இருந்து மறிஞ்சு சாடின மாதிரி அப்படியே தண்ணி வெளியே போகும். அப்படிதான் அது ஃபங்க்ஷன் ஆகுது அந்த பக்கிங்ஹாம் கேனால். அப்ப நம்ம அந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அகலமா நம்ம நிறைய இடத்த வைக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபிளட் பிளெயின் ஏரியா, அதாவது கரையோரமா கால்வாய் கரையோரமா இடம் வைக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சேஃபா அந்த தண்ணியை கொண்டு போக முடியும். ஆனா நம்ம சமீபத்துல பண்ண ஆய்வுல பள்ளிக்கரணை கேட்ச்மெண்ட் ஏரியா நீர்பிடிப்பு பகுதியில மட்டும் அந்த 306 சதுர கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட நமக்கு 452 வாட்டர் பாடிஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூகுள் இமேஜரி படியே இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இந்த 452 வாட்டர் பாடிஸ்லயும் எந்த டீசல்ட்டிங்கும் பண்ணாம இப்ப இருக்கிற நிலைமைப்படியே இருந்துச்சுன்னா கூட ஒழுங்கா கால்களை மட்டும் கிளியர் பண்ணி தண்ணியை கொண்டு போய் அங்க கொண்டு சேர்த்தோம்னா குறைந்தது ஒரு 60ல இருந்து 65% தண்ணியை அங்க தேக்கி வைக்க முடியும். மீதி ஒரு 30-35% தண்ணி தான் உங்களுக்கு பள்ளிக்கரணைக்கு ஒக்கேமடுவுக்கு கடலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும். பட் இந்த குறைந்த காலத்துல இப்ப ஜூலைல இருக்கிறோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் அக்ரெசிவா வேலை செய்தோம் அப்படின்னா அந்த குளங்கள்ல எல்லாம் நீர்நிலைகள் எல்லாம் நீர் தேங்கக்கூடிய அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா 400 mm மழை ஒரு நாள் பெய்ததுன்னா கூட உங்களுக்கு அங்க தண்ணி இங்க பள்ளிக்கரணைக்கு அது வெள்ளம்ங்கிற பேருக்கு மாறி வெள்ளமா கடலுக்கு போக வேண்டிய சூழல் இருக்காது. ஆனா இப்ப இந்த வெள்ளத்தை, தென் சென்னையின் வெள்ளத்தை நாங்க மிட்டிகேட் பண்றோம், அடுத்த மழைக்கு வெள்ளம் வராம நம்ம தடுத்துடலான்ற மாதிரி சென்னையில தமிழக அரசு போட்டிருக்கிற ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40வது மானியக்குழு அறிக்கையில சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் ஏற்படும் வெள்ள அபாயத்தை குறைப்பதற்காக தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து ஒக்கேமடு அருகில் கடல் வரைக்கும் ஒரு நேராக வெட்டப்படும் வெள்ளப்போக்கி கால்வாய் அமைக்கும் பணி சுமார் ரூபாய் 91 கோடி மதிப்பீட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு மானியக்குழு அறிக்கையில இதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நாம நீர்வளத்துறையினுடைய வேலை என்ன? தண்ணீரை சேமிக்கிறது. ஏன்னா மழை 365 நாளும் பெய்யாது. 10 நாளோ 15 நாளோ தான் இன்டென்சிவா மழை பெய்யும். சில மழை அடிச்சு கொட்டுறது ஒரு 10 நாள் கூட ஒரு வருஷத்துல பெய்யறது இல்ல. அந்த ஒரு 30-40 நாள் பெய்யக்கூடிய மழையை தான் மீதி வருஷம் ஃபுல்லா 365 நாளும் நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கு. அப்ப அந்த நீர் வளத்துறையினுடைய வேலை என்ன? நீர்நிலைகள்ல சேமிச்சு வச்சு நிலத்தடி தண்ணியும் பெருக்கி அந்த தண்ணி தேவையை தீக்கிறது. மீதி உள்ள நாட்கள்ல வருடம் ஃபுல்லா தீக்கிறது. ஆனா இவங்களுடைய அந்த வேர்டிங்ஸே பாருங்களேன். நீர் வளத்துறை என்ன சொல்லணும்? நீர் வளம். ஆனா இங்க வெள்ளம், அபாயம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு நேராக வெள்ளப்போக்கி கால்வாய் போட்டு நாங்க கடலுக்கு அனுப்பிடுறோம்ன்றாங்க. பள்ளிக்கரணை இங்க லோ லையிங் ஏரியா. அடுத்தது ஒக்கேமடுவு வழியா அந்த கால்வாய் வழியா, ஒக்கேமடுவு கொஞ்சம் உயரமான ஏரியா, அதுலதான் அந்த கால்வாய் இருக்குது. அந்த ஒக்கேமடு கால்வாய்க்கு திருப்பி பக்கிங்ஹாம் கால்வாய் தாழ்வான ஏரியா. திரும்ப உங்களுக்கு அந்த ஈசிஆர் ரோடுல திரும்ப அந்த இடத்துல கடலுக்கும் பக்கிங்ஹாம் கால்வாய்க்கும் இடையில ஒரு மேடு, அப்ப கடல் இருக்கு.
என்ன லெவலுக்கு நீங்க அதை பண்ணுவீங்க? கடல் பள்ளத்துல இருந்து நேரடியா பள்ளிக்கரணைக்கு வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்கன்னா, கடல்ல இருந்து தண்ணி பள்ளிக்கரணைக்கு வருமா? பள்ளிக்கரணையில இருந்து தண்ணி கடலுக்கு போகுமா? இப்போ நீங்க இந்த இடத்த பாருங்களேன். இந்த ஒக்கேமடுவுல இருந்து பக்கிங்ஹாம் கால்வாய் கிட்டத்தட்ட ஒரு 13.5 கிலோமீட்டர் இருக்குது கடல்ல ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி. இது வந்து உலகம் முழுவதுமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன்னா உங்களுக்கு கடல் தண்ணி உள்புகாம இருக்கிறதுக்காக இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பஃபராவே இது செயல்படும். ஏன்னா இந்த நல்ல தண்ணி இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில போய் மெதுவா போய் அந்த இடத்த ஒரு 13.5 கிலோமீட்டர் கடந்து போய் அதுக்கு பிறகுதான் கடல்ல போய் கலக்கும். அப்ப இந்த நல்ல தண்ணி இங்க இருக்கும். உப்பு தண்ணி உள்ள வந்தாலும் இந்த இடத்துக்குள்ளதான் நிக்கும். உங்களுக்கு ஒக்கேமடுவுக்குள்ள போய் பள்ளிக்கரணைக்குள்ள போய் சேராது. அப்ப இது ஒரு நேச்சுரல் பஃபராவே இது செயல்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, ஒக்கேமடுவு கிட்ட ஏன் இந்த கால்வாய்க்கு நடுவுல இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய திட்டு இருக்குது. இதை ரிமூவ் பண்ணி விட்டா இதுல எந்த லேண்ட் அக்விசிஷன் பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை ரிமூவ் பண்ணி விட்டா தண்ணி அது பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 கியூசெக்ஸ் தண்ணி வரைக்கும் கூட அது வழியா போக முடியும். டெண்டர் ஓபனிங் டேட் வந்து 8/7/2025 அவங்க ஓபன் பண்ணிருப்பாங்க. இப்போ கால்ஃபர் பண்ணிருக்கிறது வந்து 83 கோடி 83.59 கோடி. பீரியட் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து 18 மாசம். இப்ப எங்க ஜூலைல இருக்கிறோமா? இனி இது எப்ப டெண்டர் விட்டு எப்ப ஃபண்ட் அப்ரூவல் வாங்கி எப்ப காசு கொடுத்து இன்னைக்கு உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் 18 மாசம்னா 18 மாசத்துல முடியுதா? 83 கோடினா 83 கோடியில முடிக்கிறாங்களா? ஒரே டாப் அப் தானே போட்டுட்டு இருக்காங்க எல்லா ப்ராஜெக்ட்லயும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து போட்ட காசுல முடிச்சிருக்காங்களா? ஏன் அதுக்கு பதிலா சிம்பிளா இந்த இடத்துல இதை திறந்து விட்டாக்கா, இந்த இந்த ட்ரெட்ஜிங் பண்ணி இதை எடுத்துட்டாக்கா ஈஸியா தண்ணி கடலுக்குள்ள போயிடுமே. இதை பண்றதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? அப்ப கண்டிப்பா நீங்க 18 மாசம் கம்ப்ளீஷன் ரேட்டுன்னு போட்டிருக்கும் போது என்ன கிளியரா தெரியுது? கண்டிப்பா நீங்க இந்த மழைக்காலத்துக்குள்ள நீங்க எந்த வேலையும் செய்யலைங்கிறது தெரியுது. அதனால சென்னை மக்கள் இப்பவுமே எந்த பாலத்துல விடலாம், இல்ல காரை எப்ப எங்க கொண்டு விடலாங்கிறது இப்பவுமே நம்ம தயாரா இருந்துக்கிடணும். ஏன்னா ஒரு சில வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஓப்பனா திறந்து விட்டு இங்க ஒரு கால்வாயை போட்டு விட்டீங்கன்னா தண்ணி இப்படி 13 கிலோமீட்டர் வந்து போறதுக்கு பதிலா தண்ணி இந்த சைடு இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அரிச்சு. அப்ப இன்னும் இந்த பகுதியெல்லாம் இன்னும் ஃபிளட் அதிகமா தான் ஆகும் அப்படின்றாங்க. தண்ணி ஸ்மூத்தா இந்த பக்கம் ஓடாது. ஏன்னா இங்க ஒரு கட் பண்ணி நீங்க இங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு 400 கியூசெக்ஸ் தண்ணிக்கு போக வேண்டியதா இருந்தா கூட இங்க 6000 கியூசெக்ஸ் இது வழியா தண்ணி போகும்னா 6000மும் இங்கதான் திரும்ப நிக்கும். அங்க ஸ்மூத்தா பெய்யிடாது. ஏன்னா கிராவிட்டி கிடையாது. அப்ப இதுல இப்படி வெட்டி இவங்க வந்து நாசப்படுத்தி விடுறது வந்து இன்னும் அழிவையும் ஆபத்தையும் அதிகரிக்குமே ஒழிய இது வந்து பிரச்சனைக்கு தீர்வாகாதுன்னு எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அதை ரெக்கமெண்டும் பண்ணல. ஆனா இந்த நீர்வளத்துறைக்குள்ளேயே நிறைய இன்ஜினியர்ஸ் நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓரங்கட்டி வச்சிருது. அவங்க ஏதாவது முடியாதுன்னு சொன்னா அவங்கள அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்கிடுறது. நீங்க வந்து ஃபிளட் வந்தவொடனே மனிதநேயம் உள்ள மக்களேன்னு சொல்லி எல்லாரும் PM கேர்ஸ் CM கேர்ஸ் அப்படிலாம் போட்டு பணத்தை போடுங்க வெள்ளத்துல கிடக்கும்னு சொல்லிட்டு நிதி திரட்டுறீங்கல்ல. அதே மாதிரி தடுக்கிறதுக்குன்னு இப்ப நிதி திரட்டுங்க, மக்களை கூப்பிடுங்க. எங்ககிட்ட 89 கோடி ரூபாய் இருக்கு, நீங்க எல்லாரும் திரளுங்க, வாங்க. அந்தந்த குளத்துக்காரங்க எல்லாரும் அதை சார்ந்து இருக்கிற மக்கள்லாம் வாங்க, இந்த நிதியை போடுங்க, நாங்க இந்த நிதியை உங்ககிட்ட தர்றோம். அவங்க கட்டாயம் ஏதாவது ஒரு வழியில செய்வாங்கங்க. ஏன்னா அவ்வளவு இழப்பு ஒரு வீட்லயும். பெட்டு போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, ஃப்ரிட்ஜ் போச்சு, தண்ணிக்குள்ள மிதக்குறோம்ன்றாங்க. எவ்வளவு பணம் கார் உள்ள மிதக்குது. அப்ப அந்த பணத்தை இழக்காம அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க வெள்ளம் வந்த பிறகு CM கேர்ஸ் பணம் போடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்க இல்லையா? மனிதநேயத்தோடு எல்லாரும் வந்து உதவுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா? அத வந்து இப்போ நீங்க கேட்டு மனிதநேயத்தோட வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். இப்ப ஜூலை மாசம் எங்ககிட்ட இவ்வளவு ரூபாய் இருக்கு, நீங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க அந்த பணத்தை தர்றோம்னா தலை கீழே நின்று மக்கள் வந்து செய்து முடிப்பாங்கங்க. ஒரு சொட்டு தண்ணி வீணாகாம தண்ணியை சேர்த்து முடிப்பாங்கங்க. இப்ப கூப்பிடுங்க மக்களை. உண்மையிலேயே சென்னை மக்கள் மேல இந்த மழை வெள்ளத்துல இருந்து காப்பாற்றணும்னு அக்கறை இருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து கைவிட்டுக்கிட்டு தயவு செய்து நீங்க வந்து இந்த நீர்நிலைகள்ல தண்ணியை சேமிச்சு வச்சு 365 நாளைக்கும் தண்ணிய இந்த மக்களுக்கு வந்து சேர்த்து வைக்கிற வேலையை செய்யுங்க. இந்த நீர்வளத்துறை புண்ணியமா போகும். நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் அங்க ஏத்துக்கிற லெவல்ல அங்க உள்ள யாருமே இல்லைன்றாங்க. நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நடக்காது அப்படின்றாங்க. அப்ப யாரு இந்த இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஆண்டும் இதெல்லாம் பார்க்கும்போது தென் சென்னை மக்கள் இந்த நீர்வளத்துறை நீர்வளத்தை சேமிக்க போறதும் இல்லை, இந்த மக்களை வெள்ளத்துல இருந்து காப்பாற்ற போறதும் இல்லைங்கிறது தெளிவா நமக்கு தெரியுது. நன்றி.